பிஜேபியில இருந்து நேத்து வந்த பிரேமலதா அக்காக்கு 10 தொகுதி 34 எம்எல்ஏ கொண்ட ராஜ்யசபா எம்பி திருமாவளவன் அவர் மேல எங்களுக்கு அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு. நான் அப்பயே சொன்னேன், இவங்க எல்லாம் ஏமாத்துவாங்க, இவங்க நம்பாதீங்கன்னு. இப்படி சொன்னதுக்காக என்ன கட்சி விட்டு தூக்குனாங்க, அதை விட்டுருங்க, அது பிரச்சனை இல்ல. டேய் தம்பி யாதவ், அடுத்த கட்சியை பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், அடுத்த கட்சி கூட்டணி என்னமோ பிரிச்சுட்டு போறாங்க, அவங்க என்னமோ சண்டை போட்டு போறாங்க, சமாதானம் ஆகிக்க போறாங்க, நாளைக்கு அந்த சமாதானத்துக்கு ஏதோ காரணம் சொல்ல போறாங்க. அதை பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? உன் கட்சியில் 1000 பிரச்சனை இருக்கு, அதை பாப்பியா? சரி, நீ வந்துட்ட, பிரச்சனைன்னு வந்துட்ட. அதுவும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை பம்புக்கு இழுத்துட்ட. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நீ என்ன ஆதங்கப்படுற? திருமாவளவன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திமுக கம்மியாக கொடுத்துருச்சு, நேற்று பிரேமலதா அக்காவுக்கு 10 சீட்டை தூக்கி கொடுத்துருச்சின்னு நீ ஆதங்கப்படுற. அதுக்கு நீ யாரை பற்றி நீ கவலைப்படுறியோ அந்த தலைவர், அதாவது உன்னுடைய முன்னாள் தலைவர், அவர் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாரு. அந்த காரணத்தையும் பார்த்துட்டு அப்புறம் உன் பிரச்சனைக்கு நான் வரேன், பார்த்துக்கோ. சொல்லிக்கலாம், எங்களுக்கு ஒரு 12% இருக்கு, 10% இருக்கு நான் சொல்லிக்கலாம். அது உண்மையாகவும் கூட இருக்கலாம், ஆனா நான் ப்ரூவ் பண்ணல. அவங்க ஒரு ரூட் ஓட் பேங்க் வச்சிருந்தாங்க, இன்னைக்கு அது குறைஞ்சிருக்கலாம். எதிர்கட்சி அந்தஸ்தை எட்டி பிடிச்சாங்க, அது இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மாஸ் லீடர் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குங்கிற அடிப்படையில ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. கூட கொடுத்தாலும் உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஓகே, அவரே என்ன சொல்றாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு. உனக்கு என்ன பிரச்சனை? சம்மந்தப்பட்டவரே இவ்வளோ சீட்டு தான் எங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை, அது எதுக்காக ஒதுக்குனாங்க, நாங்கள் ஏன் ஏற்றுக்கிட்டோங்கிற காரணத்தை சம்மந்தப்பட்ட திருமாவளவன் அவர்களே சொல்லிட்டாரு. உனக்கு என்னப்பா பிரச்சனை? அதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இப்போது உன் கட்சியிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி உங்கள் தலைவர் பாம்பே போனார், அவர் திரும்பி ரிட்டனே வரல, எங்கே தலைமறைவு ஆனாருன்னே யாருக்குமே தெரியல. அந்த பிரச்சனையை முதப்பார். அது கூட வேணாம், உன் தலைமை பேரை சொல்லிவிட்டு உன் கட்சிக்காரங்க ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். நீயே கேள. என்னோட பேர் பாலாஜி, தெற்கு மண்டலத்திலிருந்து வரேன், தமிழக வெற்றி கழகம். நான் ஐடி விங்ல இருந்தேன். அதிகபட்சமா காசு கேட்டனால எனக்கு பொறுப்பு வேணாம்னு சொல்லி நான் விலகிட்டேன். என்னோட மனைவி ஷர்மிளா பாலாஜி, நாங்க சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணோம். மாவட்ட மகளிரின் தலைவியா இருந்தனால அவர் எஸ்ஆர்டி தங்கப்பாண்டி, எஸ்ஆர்டி சஞ்சய் இவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அந்த பதவி தரோம்னு சொல்லி பொருளாவும் காசாவும் வாங்கியிருக்காங்க. எங்க கிட்ட இருந்து ஐபோனு, சோஃபா, பிரிண்டரு மற்றும் நிறைய பொருட்கள் வாங்கியிருக்காங்க. ஆபீஸ்க்கு வேலை பார்த்திருக்கோம். மதுரையில் நடந்த 2ஆம் மாநாட்டுக்கு நாங்க செலவு பண்ணியிருக்கோம். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. மதுரையில தாவேகாவில் பதவிக்காக பெறப்பட்ட 26 லட்சம் ரூபாய் பணத்தை தாவேகா மாவட்ட செயலாளர் SR தங்கப்பாண்டி தரம் மறுத்து மிரட்டல் விடுவதாக பெண் நிர்வாகியின் கணவர் காவல்துறையில புகார் கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. யாதவ், இப்போ உங்க கட்சிக்காரவங்களே, உங்க கட்சி தொண்டர்களே, உங்க கட்சி நிர்வாகிகளே என்னென்ன குற்றச்சாட்டுகளை உங்க கட்சி மேல சொல்றாங்கன்னு இப்போ கேட்டுக்கிட்டியா? இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லுப்பா. இது திருமாவளவன் அவர்கள் மட்டுமல்ல, அவருக்கு அடுத்து உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட இதை ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கு சங்கத்தமிழன் அவர்கள் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியையும் பார்த்துடுறியா கொஞ்சம்? இலக்கத்துல கேட்டிருந்தீங்க, 8 தொகுதிகளை திமுக உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கடந்த முறை 6 சீட்டு கொடுத்திருந்தாங்க, இந்த முறை 2 சீட்டு அதிகமாக்கி 8 ஆக்கி இருக்கிறார்கள். இந்த தலைவரும் வரவேற்று கையெழுத்து போட்டாங்க. அது ஒரு வகையான வெற்றியா தான் நான் பாக்குறேன். மற்ற எல்லா கட்சியும் குறைக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு கூட்டி இருக்கிறார்கள். அப்ப அந்த மகிழ்ச்சியில லாபத்துல ஒரு நட்டம், லாபத்துல நஷ்டம். ஓகே, அது அவங்க கட்சிக்காரவங்களே அந்த பக்குவத்துக்கு வந்துட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஓம் மேடையில ஏறி ஓம் பிரச்சனையே பேசு, அடுத்தவர்களே குறை சொல்ல தப்பு இல்லை. அவங்க கூட்டணி, அவங்க 1000 சண்டை போட்டுக்கிறாங்க, ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பேசி சமாதானம் ஆகிக்கிறாங்க. ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனைன்னு சொன்னாங்களா? நீங்களே அவங்க வெளியே வந்தால் உடனே திருமாவளவன் அவர்கள்ட்ட தூது விட்டு பேசுறது, வாங்க நாங்கள் ஆட்சியில் பங்கு தரோம், அதிகாரத்தில் பங்கு தரோம் அப்படின்னு கதை விடுறது. ஏற்கனவே இப்படி தான் ஃபஸ்ட்டு மாநாட்டில் ஆட்சியில் பங்கு தரோம், அதிகாரத்தில் பங்கு தரோம்னு சொல்லி சொன்ன உடனே திருமாவளவன் அவர்கள், இது திருமாவளவன் அவர்கள் நீண்ட காலமாக வைத்து கொண்டிருக்கிற ஒரு கோரிக்கை, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது. அதுக்கு எந்த டைம் வரும், அந்த டைமில் அதை யூஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு. அந்த டைமில் அதை பற்றி அவர் பேசுவார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. நாமளும் அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது நம்ம ஸ்டேஜில் அறிவிச்சிட்டோம்னா திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் அவர்களை அப்படியே கொத்தா